நம்ம மெட்டல்ஸ் பத்தி பார்த்தோம், நான் மெட்டல்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ இந்த மெட்டல்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, நான் மெட்டல்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அயன் ஃபர்ஸ்ட், ஐ மீன் நம்ம சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ண மெட்டல் காப்பர். ஓகேங்களா? செகண்ட் வந்து அயன். இந்த ரெண்டு மெட்டல் தான் ஐ மீன் ஹரப்பா சிவிலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணலேருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ரெண்டு மெட்டலையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க அயன். அயன் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பிரிட்ஜஸ், என்ஜின் பார்ட்ஸ், அயன் ஷீட் அண்ட் பார்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அயன். இரும்பு நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம், இப்போ பிரிட்ஜ் பில்ட் பண்றாங்களா, ஸோ அந்த மாதிரி அயன் பிரிட்ஜஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இப்போ இந்த ரெண்டு ரிவர்ஸ்க்கு நடுவில் வந்து 2 சிட்டிஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே ரிவர் பிரிட்ஜ், அங்கே வந்து பிரிட்ஜ் மேக் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி அயன் எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சில பிரிட்ஜஸ் எல்லாம் ஷிப் போகிறதுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். லண்டன் பிரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, ஏன்னா அது ரொம்ப ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஷிப் போகும்போது என்ன ஆகும், அந்த பிரிட்ஜை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த ஷிப் வரும்போது அந்த பிரிட்ஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி பிரிட்ஜஸ்லாம் வந்து அயன் எலமெண்டால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் என்ஜின் பார்ட்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வீலர் 4 வீலர் லாரிஸ் எல்லாமே ஆட்டோமொபைல்ஸ் கீழே வரும். ஓகேங்களா? இந்த ஆட்டோமொபைல் என்ஜின் பார்ட் இருக்குல்ல, அந்த என்ஜின் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் அயன் எலமெண்ட். அயன் தான் என்ன பண்ணி மெல்ட் பண்ணி என்ஜினா வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரயில்வே ட்ராக் இருக்கா, இப்போ இந்த மாதிரி இருக்குமா ட்ராக், ரயில்வே ட்ராக். ஸோ இப்படி இருக்குமா, இந்த ட்ராக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் அயன். ஓகேவா? இந்த ட்ராக்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அயன் யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க காப்பர். காப்பர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், காயின்ஸ் அண்ட் ஸ்டாச்சு. காப்பர், ஓகேவா? இந்த காப்பர் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இப்போ எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் அதில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காயின். ஓகேவா? நீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்கல்ல, முகல் எம்பரர் பத்தி படிச்சிருப்பீங்க. அதில் வந்து பாத்தீங்கன்னா அப்பல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த காப்பர் காயின்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ற ஒரு டெக்னிக் அப்ப இருந்தே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டாச்சு அப்படின்னா என்னன்னா சிலை. ஓகேவா? இந்த ஸ்டாச்சுஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு கூட என்ன பண்ணலாம், இந்த காப்பரை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சில்வர் அண்ட் கோல்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ் இன் டெக்கரேட்டிவ் பர்பஸ் அண்ட் போட்டோகிராஃபி. ஓகேங்களா? இந்த கோல்ட் அண்ட் சில்வர். ஓகேவா? நம்ம நார்மலா வந்து கொலுசு எல்லாம் வியர் பண்றோம்ல, அது எல்லாமே சில்வர். அப்புறம் கோல்டு வந்து நம்மளுக்கு டிசைன்ஸ்ல வந்து ஜுவல்ஸா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேற எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா போட்டோகிராஃபி. இந்த போட்டோகிராஃபில வந்து சில்வர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சில்வர் நைட்ரேட்ன்ற ஒரு காம்பவுண்ட போட்டோகிராஃபில வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ வாஷ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த போட்டோ வாஷ் பண்றதுக்கு சில்வர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, யூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மெர்க்குரி இஸ் யூஸ்ட் இன் thermometers and barometers because of its high density and uniform expansion at different temperature. Mercury, ஓகேவா? இந்த Hg அப்படி சொல்ல சிம்பிள், மெர்க்குரி சிம்பிள் வந்து Hg. இந்த மெர்க்குரி வந்து பார்த்தா தெர்மோமீட்டர், நம்ம ஹாஸ்பிட்டல் போனே டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்களா, அது வந்து தெர்மோமீட்டர். பேரோமீட்டர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகேவா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ண, எதுக்கு நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்னைக்கு மழை வருமா வராதா அப்படின்னு சொல்றாங்களா, அதை எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க, இந்த தெர்மோமீட்டர், அது மீன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணி மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த தெர்மோமீட்டர்லையும் பேரோமீட்டர்லையும் என்ன யூஸ் பண்ணுவாங்க, இந்த மெர்க்குரின்ற எலமெண்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அலுமினியம் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், கேபிள்ஸ் அண்ட் இன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் வயர், டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, நம்ம எல்லார் ஊர்லயுமே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருந்து ஒரு வயர் வரும். ஓகே, நிறைய வயர்ஸ் வரும். அந்த வயர் எல்லாமே என்ன எலமெண்டால மேக் பண்ணுவாங்க, இட் இஸ் மேட் அப் ஆஃப் அலுமினியம் மெட்டல். ஓகேவா? அதே மாதிரி
cables, automobile industries, I mean aerospace industries. Aerospace-னா ஏரோப்ளேன் மேனுஃபேக்சர் பண்றாங்களா அந்த இண்டஸ்ட்ரியில இந்த அலுமினியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஏரோப்ளேன் அந்த பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல அந்த பாடி பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அலுமினியம் அண்ட் மெக்னீசியம் அலாய். அலாய் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு எலமெண்டா மிங்கிள் பண்றது தான் அலாய். ஓகேங்களா? அப்போ இங்க வந்து இந்த ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில அலுமினியம் மெக்னீசியம் இந்த ரெண்டு மெட்டலுமே மெல்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஏரோப்ளேனுடைய பாடி பார்ட்ஸுக்கு மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, lead is used in automobile batteries, X-ray machines. lead வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் பேட்டரிஸ்லாம் இருக்குல்ல, கார் பேட்டரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் lead and X-ray. நம்ம X-ray இப்போ வந்து போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னு போன்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்களா. ஸோ அந்த எக்ஸ்ரே மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா லெட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? மெட்டல்ஸ்னா என்ன, நான் மெட்டல்ஸ்னா என்ன, மெட்டல்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுதா? ஓகேங்களா? நான் மெட்டல்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகே, நான் மெட்டல்ஸோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் மெட்டல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட். Diamond, a form of carbon, is used for making jewels, cutting, grinding equipments. Graphite is used in making pencil lead. ஓகேவா? நான் மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில நான் மெட்டல்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைமண்ட். டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஜுவல்ஸ் செய்யறதுக்காக யூஸ் பண்றோம். நம்ம என்ன சொன்னேன்ல, இந்த கிரானைட் ஸ்டோனை கட் பண்றதுக்கு எந்த மெட்டல் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் என்ற நான் மெட்டலை வந்து அங்க யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் டைமண்ட் இஸ் a hardest substance. ஓகேவா? அது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால என்ன பண்றாங்க, ஐ மீன் ஹார்டா இருக்கிற சப்ஸ்டன்ஸை கட் பண்றதுக்கு இன்னொரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்றாங்க. கிராஃபைட், நம்ம பென்சில் யூஸ் பண்றோம்ல அந்த பென்சில் இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிராஃபைட். ஓகேவா? அது வந்து லெட் இல்ல, இட் இஸ் a கிராஃபைட் என்ற நான் மெட்டல். ஓகேங்களா? ஏன் வந்து லெட் யூஸ் பண்ணும்போது கிராஃபைட் யூஸ் பண்ணா, ஏன்னா கிராஃபைட் வந்து ரொம்ப சீப். லெட் கம்பேர் பண்ணும்போது கிராஃபைட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சல்ஃபர் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் கன் பவுடர் அண்ட் வால்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். ஓகேவா? சல்ஃபர் என்ற நான் மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா அது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, இப்போ கன் இருக்குல்ல அந்த கன் பவுடரை மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் அப்புறம் ரப்பர் ட்ரீல இருந்தா ரப்பர் எடுப்பாங்களா, இந்த ரப்பர் வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக ஏன்னா அந்த ரப்பர் வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வராங்கப்பா, அந்த ஷேப் கொண்டு வரதுக்கு பேர் தான் வால்கனைசேஷன். ஓகேங்களா? இதுக்காக யாரை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா சல்ஃபரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா ராபிட் பாய்சன் அண்ட் மேட்சஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு குச்சி இருக்குல்ல, அந்த நெருப்பு குச்சியில கருப்பா இருக்கும் பாத்தீங்களா, ஸோ அந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பாஸ்பரஸ். ஓகேங்களா? அதே மாதிரி எலிக்கு மருந்தெல்லாம் வைப்பாங்கல்ல, இந்த ரேட் கில்லர்லாம் இருக்குல்ல பிஸ்கெட் மாதிரி, ஸோ அதுலயும் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த பாஸ்பரஸோட நான் மெட்டலை மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் ஏன் பாஸ்பரஸ் மிக்ஸ் பண்ணனா இது நார்மலாவே பாய்சன் நேச்சர். ஓகேங்களா? நைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா. அமோனியா வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் a fertilizer, மீன் உரமா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த ஃபெர்டிலைசர் அமோனியாவுடைய ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா NH3. இதுதான் வந்து அமோனியாவுடைய ஃபார்முலா. N மீன்ஸ் நைட்ரஜன், H மீன்ஸ் ஹைட்ரஜன். ஓகேவா? இது ரெண்டு மிக்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், அமோனியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த அமோனியா ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், நைட்ரஜன் என்ற கேஸ் வந்து வேணும். ஓகேங்களா? chlorine is used as bleaching agent and in sterilizing water. chlorine ஓகேவா? நம்ம குடிக்க தண்ணில சில டேப் வாட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஓகேவா? அப்ப அம்மா என்ன சொல்வாங்க, அது குளோரின் வந்து போட்டுருக்கு. எதுக்காக குளோரின் யூஸ் பண்றோம், ஏன்னா வாட்டர்ல இருக்கிற பாக்டீரியா வைரஸ்லாம் என்ன பண்றது, கில் பண்றதுக்காக குளோரின் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ளீச்சிங் ஏஜென்ட். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாஷ்ரூம்லாம் க்ளீன் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, குளோரின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிகாஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பாக்டீரியா வைரஸ்ல என்ன பண்ணும், க்ளீன் பண்ணும் குளோரின். லாஸ்ட் ஒன் பாருங்க, ஹைட்ரஜன் இஸ் யூஸ்ட் as a rocket fuel and hydrogen flame is used for cutting and welding purpose as well as reducing agent. ஹைட்ரஜன் கேஸ் இருக்கா, இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து ராக்கெட்டுக்கு வந்து எரிபொருளா யூஸ் பண்ணுவோம். இப்போ ராக்கெட்ல லான்ச் பண்றாங்கல்ல, அந்த ராக்கெட் லான்ச் பண்றதுல
இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இருக்கிறதுலே ஹைட்ரஜன் கேஸ் தான் வந்து வெரி என்னது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கேஸ். ஓகேங்களா. அப்புறம் ஹைட்ரஜன் ஃப்ளேம் இஸ் யூஸ்ட் ஃபார் கட்டிங் அண்ட் வெல்டிங் பர்பஸ். இப்போ வெல்டிங்லாம் பண்றாங்களா, அந்த வெல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வரும் பார்த்தீங்களா, அந்த நெருப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் கேஸை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஆஸ் வெல் அஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் thereby oxide into higher valency state is called reducing agent. இப்போ நீங்க ஒரு எலிமெண்ட்டை என்ன பண்ணணும், அதில் நிறைய அந்த எலிமெண்ட்ல வேலன்சி வந்து நிறைய கிரியேட் பண்ணணும் அப்படின்னா you have to add some reducing agent. அப்படின்னா இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கிற என்னென்ன மெட்டல்ஸை வந்து என்னென்ன நான் மெட்டல்ஸை வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டை ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ், HCl அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், HBr, HI, HCOOH. இந்த மாதிரி எல்லா நான் மெட்டல்ஸும் நம்ம என்ன பண்ணலாம், we can use as a reducing agent வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா. this is a uses of non metals. ஓகேவா. next topic வந்து பாத்தீங்கன்னா metalloids. the element which exhibit the property of metals as well as non-metals are called metalloids. இப்போ metalloids அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்டுக்கு இங்க metalloids கீழ இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ்க்கு it has a properties of both metals and non-metals. இப்போ நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டலோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோமா, மெட்டல்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், they are ஹார்டா இருக்கும், அதுக்கப்புறம் they are good conductors of heat and electricity, high density, high melting point, boiling point இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா. இது வந்து மெட்டலோட ப்ராப்பர்ட்டி. நான் மெட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கும், they are low density, அப்புறம் low melting point, low boiling point and they are poor conductor of electricity. இதெல்லாம் வந்து நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. இப்போ ஒரு எலிமெண்ட்டுக்கு இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கு, நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் இருக்கு அப்படின்னா that element is called as metalloids. ஓகேங்களா. இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெல்லூரியம் அண்ட் பொலோனியம். இந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து called as metalloids அப்படினு சொல்லுவாங்க. ஓகேங்களா. now we can see the physical property of metalloids. metalloids are all solid at room temperature. இப்போ வந்து பாத்தீங்கன்னா metalloids எல்லாமே எப்படி தான் இருக்கும், சாலிடா தான் இருக்கும். metalloids எல்லாமே எப்படி தான் இருக்கும், சாலிடா தான் இருக்கும். they can form alloy with other metals. alloy அப்படின ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்களா, alloy which is nothing but combination of two metals. for example இப்போ நம்ம கோல்ட் எல்லாம் டிசைன் பண்றாங்க பத்தியா, நம்ம கோல்ட்லாம் வேர் பண்றோமா, அதுவும் வந்து அலாய் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அதுல கோல்டு கூட கொஞ்சம் காப்பர் என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. இப்போ காப்பர் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு வந்து கோல்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா. இல்ல காப்பர் இல்லாம வெறும் கோல்டை வந்து என்ன பண்ண முடியாது, டிசைன் நம்மளுக்கு வந்து வேரியஸ் டிசைன் நம்ம வியர் பண்றோமா, அந்த மாதிரி டிசைன் வந்து வெறும் கோல்டை வச்சு செய்ய முடியாது. ஓகே. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டா காப்பரை வந்து ஆட் பண்ணுவாங்க. இது மாதிரி ரெண்டு எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அலாய். ஓகேங்களா. அதே மாதிரி காப்பர் கூட என்ன ஆட் பண்ணலாம், காப்பர் கூட வந்து பிராஸ் ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் காப்பர் கூட பிரான்ஸ். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ரெண்டு எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ண, நம்ம ரெண்டு எலிமெண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, மிங்கிள் பண்ணா that we call as alloy. ஓகேங்களா. ரெண்டு டூ மெட்டல்ஸ், ரெண்டு மெட்டலை நம்ம என்ன பண்ணுவோம், மெல்ட் பண்ணி ஜாயின் பண்ணா that அந்த ஒரு நியூவா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். that substance is called as alloy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. some metalloids such as silicon and germanium can act as a electric conductors under specific condition, thus they are called semiconductors. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலிகான் Si and germanium இந்த ரெண்டு எலிமெண்ட்மே என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்ணும். ஆனா இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் கண்டிஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
thus they are called semiconductors. வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிபிக் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. சில கண்டிஷன்ல வந்து இது எலக்ட்ரிசிட்டியா கண்டக்ட் ஆகும். அப்ப அந்த கண்டிஷன் வந்து இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா it is they are act as a they are very poor conductors வந்து மாறிடும். ஓகேவா? அதாவது ரெண்டு கண்டக்டும் பண்ணுது, சில கண்டிஷனை கண்டக்ட் பண்ணுது. அதே அந்த கண்டிஷன்ல என்னவா மாறிடும்? இஸ் நான் கண்டக்டரா மாறிடும். ஹென்ஸ் அதனால இது என்ன சொல்லியிருக்காங்க? திஸ் இஸ் கால்ட் as இந்த ரெண்டு சிலிக்கானும் ஜெர்மானியும் நம்ம என்ன சொல்லுவோம்? they are called as semiconductors அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிலிக்கான் for example appears lustrous but it is not malleable nor ductile. It is a brittle, a characteristic of some non-metals. It is a much poor conductors of heat and electricity than the metal. For example, silicon irukka Si silicon symbol வந்து Si. ஓகேங்களா? இப்போ இந்த silicon வந்து பாத்தீங்கன்னா lustrous அப்படினா என்னது? ஷைனிங்கா இருக்குது. இந்த சிலிக்கான் வந்து ஷைனிங்கா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா it is a one of the physical property of மெட்டலோட physical property வந்து lustrous. and அதுக்கு அப்புறம் பாருங்க ஷைனிங்கா இருக்கும், பட் ஆனா என்ன இருக்காது? malleableாவும் இருக்காது, ductileாவும் இருக்காது. ductile அப்படினா என்னது? ஒரு thin sheet-ஆ ஒரு thin wire, ஒரு மெட்டலை நம்ம மெல்ட் பண்ணி அது வயர் மாதிரி கொண்டு வந்தா அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் ductile. ஓகேவா? malleable அப்படினா என்னது? நாம ஒரு மெட்டலை மெல்ட் பண்ணி ஷீட், ஒரு ரெக்டாங்கிள் ஷீட்டோ ஸ்கொயர் ஷீட்டோ நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியும்னா தட் இஸ் கால்ட் as malleable. ஓகேங்களா? இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே இல்ல, பட் ஆனா இது எப்படி இருக்கு? ஷைனிங்கா தான் இருக்கு. ஆனா இது malleableாவும் இல்ல, ductileாவும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? it is a much poor conductor of heat and electricity than the metals. ஓகேவா? இது வந்து மெட்டல்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த சிலிக்கான் வந்து பாத்தீங்கன்னா they are poor conductor of heat and electricity. என்ன பண்ணுது? ரொம்ப கம்மியா தான் கண்டக்ட் பண்ணுது. ஓகேங்களா? The physical property of metalloids tend to metallic, but their chemical properties tend to non-metallic. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டலாய்ட்ஸ்ல physical propertyனா அதோட appearance. ஓகேங்களா? அதோட appearance வச்சு பார்த்தா இது வந்து எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா மெட்டலிக்கா இருக்கும். இதே அதோட chemical properties, ஓகேவா? chemical properties வச்சு பார்த்தோம் that is நான் மெட்டலிக்கா ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதோட அப்பியரன்ஸா பார்த்தா அது வந்து ஒரு மெட்டல் மாதிரி இருக்காம்பா. ஓகேங்களா? அதே அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்பியரன்ஸ் அப்படின்னா என்னது? இங்க வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா they are நான் மெட்டலிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். சிலிக்கான் ஆர் யூஸ்ட் இன் எலக்ட்ரானிக் டிவைசஸ். போரான் சிலிக்கான் இருக்குல்ல, சிலிக்கான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? boron is used in fireworks and as a fuel for ignition in rocket. இந்த போரான் இருக்குல்ல, இந்த போரான் இந்த மெட்டலாய்ட் வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா இது கிராக்கர்ஸ் இருக்குல்ல, பட்டாசு, அதுல வந்து இந்த போரான்ன்ற எலமெண்ட்டை வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க? ராக்கெட்டை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து இந்த போரான்ன்ற எலமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இது ரெண்டு யூசஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க காம்பவுண்ட். இப்போ வந்து என்ன பார்த்தோம்? லாஸ்டா மெட்டல் அதோட யூசஸ், நான் மெட்டல் அதோட யூசஸ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் மெட்டலாய்ட்ஸ் அதோட யூசஸ் வந்து பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட். ஓகேவா? காம்பவுண்ட் அப்படின்றத பார்க்கலாம். காம்பவுண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா a compound is a pure substance which is formed due to the chemical combination of two or more elements in a fixed ratio by mass. The property of the compound are different from those of its constituent. ஓகேங்களா? இப்போ காம்பவுண்ட் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா two or more element combine பண்றது தான் காம்பவுண்ட். ஓகேவா? பட் ஆனா இங்க என்ன ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா in fixed, இவ்வளவுதான் மிங்கிள் பண்ணணும், இவ்வளவு இந்த எலிமெண்ட் நீங்க ஜாயின் பண்ணாதான் இந்த ரேஷியோல தான் நீங்க என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்படி நீங்க ப்ராப்பரான கண்டிஷன்ல நீங்க ரெண்டு எலிமெண்ட்டை வந்து என்ன பண்ணா ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க வந்து பாருங்க the property of the compound are different from those of its constituent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வீட்ல
டெய்லி வந்து சால்ட் கன்சியூம் பண்றோமா, அப்போ சால்ட்டுடைய கெமிக்கல் நேம் வந்து பாத்தீங்கன்னா NaCl, சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சோடியம் குளோரைடு ரெண்டுத்தையும் நீங்க இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட். ஓகேங்களா? இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா NaCl சால்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த சோடியம் வந்து தனியா இருக்கும்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகேங்களா? இந்த சோடியம்ன்றது வெரி ரியாக்டிவ் எலிமெண்ட். ஓகேவா? மற்ற எலிமெண்ட் கூட எப்படி ஆகும், ரொம்ப ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி சோடியம்ன்றது அது வந்து ஃபாஸ்டா ரியாக்ட் ஆக ஒரு எலிமெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி குளோரின் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் எ பாய்சனஸ் கேஸ். ஓகேவா? குளோரின்றது ஒரு பாய்சனஸ் கேஸ். இது வந்து பாத்தீங்கன்னா yellow கலர்ல இருக்கும். ஓகேவா? இந்த எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மற்ற எலிமெண்ட்ஸ் கூட ரொம்ப விகாரஸா ரொம்ப ஃபாஸ்டா வந்து ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஆனா இது ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, சால்ட்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்குதா? இங்க பாருங்க, இது தனியா இருக்கும்போது இது நம்மளால சாப்பிட முடியாது. ஓகேங்களா? இது வந்து ஒரு பாய்சனஸ், குளோரின்ன்றது ஒரு பாய்சனஸ் கேஸ். ஓகேவா? அப்போ பாய்சன்னா கண்டிப்பா அதை நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஆனா இது ரெண்டுத்தையும் நம்ம ரெண்டுத்தையும் நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோல கம்பைன் பண்ணும்போது, ஓகேங்களா, ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, சால்ட்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. அந்த சால்ட் நம்ம சோடியம் குளோரைடு வந்து கிடைக்குது. அதை நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஃபுட்ல டேஸ்ட்டுக்காக ஆட் பண்றோமா? அப்போ இதோடைய ப்ராப்பர்ட்டியும் சால்ட்டுக்கு இல்ல, குளோரின் பாய்சனஸ் கேஸ் என்ற ப்ராப்பர்ட்டியும் சால்ட்டுக்கு இல்லையா? அததான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம காம்பவுண்ட்ல which is nothing but fixed ratioல ரெண்டு எலிமெண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அந்த காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இந்த ரெண்டு எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் யாருக்கு இருக்காது, இது ஒரு எலிமெண்டா, இங்க பாருங்க NaCl ன்றது ஒரு எலிமெண்டா, குளோரைடு வந்து ஒரு எலிமெண்ட். ரெண்டு எலிமெண்ட்டும் நம்ம வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இங்க என்ன சொல்றாங்கன்னா ரிடக்ஷன், ஆக்சிடேஷன், இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம ஏதாச்சும் அண்டர்கோ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். NaCl. இந்த NaCl தான் இங்க என்ன சொல்றாங்க, காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இதோடைய ப்ராப்பர்ட்டியும் யாருக்கு இருக்காது, இந்த காம்பவுண்டுக்கு இருக்காது. இந்த எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் அந்த காம்பவுண்ட்ல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைடு ஆர் எக்ஸெட்ரா ஆர் ஃபியூ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்பவுண்ட். இப்போ பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடு வந்து ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோமா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, the molecule of water is a combination of oxygen atom and 2 hydrogen atom in the ratio of 1:2 by volume or 8:1 by mass. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா, சோடியம் குளோரைடு சால்ட் உடைய கெமிக்கல் நேம் பார்த்தோம். இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, வாட்டர். நம்ம டெய்லி வாட்டர் வந்து கன்சியூம் பண்றோமா, பாருங்க வாட்டர், நம்ம டெய்லி வாட்டர் குடிக்குமா, வாட்டருடைய கெமிக்கல் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா H2O. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா Hன்றது ஹைட்ரஜன், O மீன்ஸ் ஆக்சிஜன். ஓகேங்களா? இப்போ ஹைட்ரஜன்ன்றது ஒரு கேஸ். ஓகேவா? ஆக்சிஜனும் ஒரு கேஸ். ஓகேவா? அது ரெண்டுமே நம்ம ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அண்டர்கோ பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, லிக்விட். இது ஒரு கேஸ் பா, ஆக்சிஜனும் ஒரு கேஸ். ஓகேவா? பட் இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மிக்ஸ்ல வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோல நம்ம ரெண்டுத்தையுமே கெமிக்கல் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, வாட்டர். ஓகேவா? வாட்டர் வந்து கிடைக்குது. வாட்டர் வந்து எப்படி இருக்கு, இட் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட்ல நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இந்த கேஸ் ஹைட்ரஜனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஆக்சிஜனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே எங்க இருக்காது, காம்பவுண்ட்ல இருக்காது. காம்பவுண்ட்ல இருக்காது. இங்க பாருங்க, இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ். ரெண்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கேஸ் தானே கிடைக்கணும். ஏன் இங்க லிக்விட் கிடைக்குது, ஏன்னா காம்பவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா
இதோடைய ப்ராப்பர்ட்டியும் இந்த எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் இருக்காது, செகண்ட் எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டியும் இருக்காது. அந்த அந்த ப்ராப்பர்ட்டியே டிஃபர் ஆயிடும். ஓகேங்களா? இங்க எப்படி பார்த்தோம்ல, கால்சியம்ன்றது சோடியம் குளோரைட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a poisonous gas, இட் இஸ் இன் yellow கலர்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போ கலர் வந்து பாத்தீங்கன்னா yellow கலர், ஆனா சால்ட் என்ன கலர்ல இருக்கு, ஒயிட் கலர்ல இருக்கா? சோ அப்போ இதோட ப்ராப்பர்ட்டி என்ன ஆகல, இந்த காம்பவுண்டுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? புரிஞ்சுதா? அதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.